வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் லோகநாதன் பவானியிலிருந்து. இன்றைக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது பல ஊர்களிலும் செய்யப்படக்கூடிய ஒரு சாதாரணமான அறுவை சிகிச்சை ஆயிடுச்சு. முன்னாடியெல்லாம் போய் நான் ஒட்டு உடல் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கர்ப்பப்பையை எடுத்துகிட்டு வந்தேங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக செய்யப்படக்கூடிய ஒரு சர்ஜரியாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மாறிடுச்சு. முதல்ல ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க. மூட்டு மாற்றினா நடக்க முடியாதம்மா, காலில் ஏதாவது பிரச்சனை ஆகுமாம்மா, அந்த மாதிரிலாம் நிறைய பயந்துட்டுருப்பாங்க. பட் இன்றைக்கி நிறைய பேருக்கு பண்ணி நிறைய பேர் நல்லா நடந்து வழி இல்லாமல் நடக்கிறத பார்த்து பல பேரும் நாங்கள் மூட்டு மாற்றிக்கிறோம்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பற்றிய முழுமையான விவரங்களை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி யாருக்கு இது பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ஏன்னா எல்லா கால் தேய்மானம் இருக்கிறவங்களுக்கும் இந்த சிகிச்சை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பல பேர் தேய்மானத்தில் ஆரம்ப கட்டத்தில் இருப்பாங்க. ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வலி இருக்கும், கால் கொஞ்சம் மடக்க சிரமப்படுவாங்க, ரொம்ப கனமான வேலை பண்ணால் மட்டும் அவங்களுக்கு சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பெரிய அறுவை சிகிச்சைகள் தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரியான ஆரம்பகட்ட தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்ல மருந்து மாத்திரைகள், கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதே போல் சில பயிற்சிகள் எல்லாம் பண்ணி அந்த மூட்டை அதுக்கு மேல் தேயாமல் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அவங்களுக்கு இந்த அறுவை சிகிச்சை தேவையில்லை. அதே போல் சில பேர் 85 வயசு 90 வயசில் இருப்பாங்க. சர்க்கரை வியாதி, ப்ரெஷரு, இருதய வியாதி, இந்த மாதிரிலாம் பல தரப்பட்ட வியாதிகள் இருக்கும். ரொம்ப நடக்க சிரமப்படுவாங்க. அவங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹை ரிஸ்க் இருக்கிறதுனால, அல்லது எலும்பு ரொம்ப வலுவே இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரியான ஹை ரிஸ்க் பேஷண்ட்டுகளுக்கும் இதை பண்ண வேண்டிய அவசியமோ அல்லது அவ்வளோ ரிஸ்க் இருக்க வேண்டிய கட்டாயமோ கிடையாது. இது யாருக்கு பண்ணலாம் அப்படின்னா 60லேருந்து 80 வயது உள்ள நோயாளிகள் இதுக்கு ஐடியலான கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 60 to 80 இயர்ஸு. அதே போல் கால் ரொம்ப தேஞ்சிருச்சு, ஆனால் போன் ஸ்டாக் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, அல்லது கால் கொஞ்சம் வளைஞ்சிருச்சு, அவங்களால அவங்களுடைய நார்மலான ஆக்டிவிட்டீஸே பண்ண முடியல. லைக் சாப்பிட்றதுக்கு போகிறது, பாத்ரூம் போகிறது, டாய்லெட் போகிறது, இந்த மாதிரி ஒன்று சின்ன சின்ன வேலைகள் கூட பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணலாம். சுருக்கமாக சொல்லப்போனால் ஏஜ் ஆனாலுமே கூட எலும்பு நல்லா இருந்து உடலுடைய கண்டிஷன் ஒரு பெரிய அறுவை சிகிச்சை தாங்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருந்ததுன்னா இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நம்ம பண்ணலாம். அதே சமயத்தில் ரொம்ப சின்ன வயசாக இருக்கிறவங்க மூட்டுக்கு தேஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஏஜ் அப்படிங்கிற கன்ஸ்டன்ட்காக சில சமயங்களில் வந்து கொஞ்சம் டிலே பண்ணுவோம். உதாரணமாக 35 வயசில் ஒருத்தனுக்கு கால் ரொம்ப தேஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு பண்ணுறதுல என்ன சிரமம் அப்படின்னா அந்த மூட்டோட லைஃப் வந்து ஒரு 15-20 வருஷங்கள் வருது அப்படின்னா மறுபடியும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படிங்கிறனால கொஞ்சம் டிலே பண்ணி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே 60 to 80 இயர்ஸ் அப்படிங்கிறது ஐடியலான வயசு அப்படின்னு நம்ம சொல்லலாம். டாக்டர், ஏன் அந்த மூட்டை மாற்றணும், அந்த மூட்டை இருக்கிற மூட்டையை நம்ம சரி பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த மூட்டை அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஜாயிண்ட்டு நம்ம உடம்பில். நிறைய வெயிட்டை தாங்கக்கூடிய ஜாயிண்ட்டு. நீங்கள் படி ஏறுறதுக்கு, சமணங்கால் போட்டு உட்கார்றதுக்கு, விளையாடுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த முழங்கால் மூட்டோட அந்த பயோ மெக்கானிக்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மூட்டை நார்மலாக இருக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதே சமயத்தில் அது தேய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த மூட்டுக்குள்ளே 6 முக்கியமான ஜவ்வுகள் இருக்குது. குரூஷியஸ் லிகமெண்ட்ஸு, மெனிஸ்கஸ், கொலாட்ரல் லிகமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எலும்பு ரொம்ப தேய ஆரம்பிக்கும் போது, அதாவது ரொம்ப அதிகப்படியான ஸ்ட்ரெயின், அதிகப்படியான வேலைப்பளு கொடுக்கும்பொழுது என்ன ஆகும்னா முதல்ல இந்த உள்ளே இருக்கிற மெனிஸ்கஸ் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். நாளடைவில் குரூஷியஸ் லிகமெண்ட்ஸ் கூட டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அந்த எலும்பினுடைய நுனியில் இருக்கிற கார்ட்லேஜ் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அந்த முழுன்னு இருக்கும். அந்த எலும்புடைய கீழ்ப்பகுதி, அதாவது தொடை எலும்புடைய கீழ்ப்பகுதியும் முழங்கால் கால் எலும்புடைய மேல் பகுதியிலும் இருக்கக்கூடிய குருத்தெலும்பு கார்ட்லேஜ், அந்த குருத்தெலும்பு டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ குருத்தெலும்பு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா குருத்தெலும்பு கீழே இருக்கக்கூடிய பேர் போன் அப்படின்னு சொல்லுவோம், நார்மலான எலும்பு வந்து எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ மேலே இருக்கிற எலும்பும் எக்ஸ்போஸ் ஆகி கீழே இருக்கிற எலும்பும் எக்ஸ்போஸ் ஆகி ஒன்றோட உரசும் பொழுது பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வலி தான் இந்த மூட்டு மாற்றம் செய்வதற்கான மிக முக்கியமான ஒரு காரணம். நிறைய பேர் வலியை தாங்கிறதில்ல. ஏன்னா அவங்க ரெகுலராக நடக்க வேண்டியிருக்குது, ரெகுலராக வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு, வீட்டு வேலைகள் செய்ய வேண்டியிருக்குது, சில பேர் ஆஃபீஸ் போக வேண்டியிருக்குது, சில பேர் கம்பெனி வேலைகளுக்கெல்லாம் போக வேண்டியிருக்குது. இந்த மாதிரியான கொஞ்சம் வயதான நபர்கள் என்னென்னா வலியை தாங்கி நடந்து என்ன ஆகுன்னா அந்த தேய்மானம் அதிகமாகிட்டே போகும். ஸோ ரொம்ப அதிகமாகும் பொழுது என்னென்னா ஒரு கால் ரொம்ப தேஞ்சு அந்த காலோடு நடந்துகிட்டே இருக்கும்போது என்னாகுன்னா இன்னொரு நார்மலாக இருக்கக்கூடிய காலுக்கு அதிக வெயிட் போட்டு அந்த காலும் தேய ஆரம்பிச்சிடும். ஸோ ஓரளவுக்கு தேய ஆரம்பிக்கும்போது என்னாகுன்னா கால் வளையவும் ஆரம்பிச்சிடும். ஸோ வளைவு, தேய்மானம், வலி, நடக்க சிரமம், இந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் மூட்டை மாற்றணும்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா
இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாத விஷயங்கள். மெனிஸ்கஸு வேறு வழியே கிடையாது. அது மறுபடியும் வேறு மெனிஸ்கஸ்லாம் எடுத்து வைக்க முடியாது. எலும்பு தேஞ்சிருக்கும். தேஞ்ச எலும்பு வேறு ஒன்றும் பண்ண எலும்பு உடைஞ்சா கூட அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆனால் தேஞ்சுனா என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதையும் நடக்காமல் இருங்க எவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்க முடியும்? ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வலி தாங்க முடியல, நடந்தே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கவங்களுக்கு இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் மிக முக்கியமான ஒரு தீர்வு. இன்னும் சில பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, டாக்டர் ஏன் மூட்டு மாற்றி ஆகணுமா? அதை ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அதை நம்ம சரி பண்ண முடியாதா? மூட்டிலே இன்ஜெக்ஷன்லாம் போடுறாங்க, அது போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. மூட்டுக்குள்ளே போடுற இன்ஜெக்ஷன் யூஸ்வலி ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் அல்லது ஹைலரான்டேஸ் அந்த மாதிரி அந்த லூப்ரிகேஷனுக்கான சில இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஆனால் அந்த இன்ஜெக்ஷன்ஸோட லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். கொஞ்ச நாளைக்கு வலி இல்லாமல் இருக்கும், சில மாதங்களுக்கு சில வாரங்களுக்கு டெம்பரரியாக வலி இல்லாமல் இருக்குமே தவிர தேஞ்ச எலும்பையோ தேஞ்ச மூட்டையோ அது ஒன்றுமே பண்ணாது. டெம்பரரி ரிலீஃப் கொடுக்கும். அதனால் அதை போட்டு ரொம்ப நாளைக்கெலாம் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது நிரந்தர தீர்வும் கிடையாது. அதனால் யூஸ்வலாக நான் இன்ட்ராஆர்டிகுலர் ஸ்டீராய்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. சில ஹாஸ்பிட்டல் போடுறாங்க, அது டெம்பரரி ரிலீஃப்காக தான். நிரந்தர தீர்வு வேணும்னா மூட்டு மாற்று தான் ஒரு நிரந்தரமான சிகிச்சைன்னு சொல்லலாம். சரிங்க டாக்டர், எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, என்னால் நடக்க முடியல, எக்ஸ்ரே பார்த்துட்டு ரொம்ப தேஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, நான் மூட்டு மாற்றிக்க விரும்புகிறேன், எனக்கு என்னென்னலாம் முன்னேற்பாடுகள் பண்ணணும் அப்படின்னு பல பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க. முன்னேற்பாடுகள் அப்படிங்கிறது என்னென்னா, அவங்களுடைய பிளட் டெஸ்ட்டு, இசிஜி, இருதயம் எந்த அளவுக்கு கண்ட்ராக்ட் ஆகி விரியுது, அதனுடைய பம்பிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, அது ரத்தோட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கான எக்கோ கார்டியோகிராம் டெஸ்ட்டு, யூரின் அனாலிசிஸு, இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்கக்கூடிய சில பிளட் டெஸ்ட், இது எல்லாமே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஒன்று உடம்பு சர்ஜரியை தாங்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறது, அவனுடைய ஹார்ட் இவ்வளோ மேஜர் சர்ஜரியை வித்ஸ்டாண்ட் பண்ணுமா அப்படின்னு பார்க்குறது, ஏதாவது உடம்புல ஏதாவது ஹிடன் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷனால் இந்த செயற்கை மூட்டு பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கான சில டெஸ்ட்டுகள் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் எலும்போட குவாலிட்டி, அந்த ஜாயிண்ட்டோட வளைவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் லென்த் எக்ஸ்ரே எடுத்து அதனோட மெக்கானிக்கல் அலைன்மெண்ட் எப்படி இருக்குது, அனட்டாமிக்கல் அலைன்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஆக்சிஸ் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் முன்னேற்பாடுகள். ஸோ உடம்பு தாங்கக்கூடிய கண்டிஷனில் இருக்கா, ஏதாவது சுகர், அந்த பிபி அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா, வேறு இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறது தான் அதில் முன்னேற்பாடுகள். இதெல்லாம் அசஸ் பண்ணிவிட்டு ஓகே பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். சரிங்க டாக்டர், இதெல்லாமே நல்லா இருக்குது, இப்போ நான் சர்ஜரிக்கு அட்மிட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரியான மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்காக வரக்கூடிய நோயாளிகளை குறைந்து 1-2 நாட்கள் முன்னாடியே அட்மிஷன் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா அவங்கள ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் காமாக இருக்க வச்சு அந்த பதட்டங்கள்லாம் இல்லாமல் நம்ம பண்ண வேண்டியது அவசியம். அதனால் அட்மிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சில நோயாளிகளுக்கு பிளட் அரேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். பிளட்டு தேவைப்படலாம், ஏன்னா ரத்தம் கம்மியாக இருக்குது. இன்னொன்று ரத்தம் நார்மலாக இருந்தால் கூட இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் கொஞ்சம் ரத்தப்போக்கு இருக்குனால அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்காக பிளட்டு தேவைப்படும். ஸோ பிளட்டில் அரேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். பல சமயங்களில் இந்த ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்காக சில இன்ஜெக்ஷன் போடுவோம். அதெல்லாம் ஒரு 12 மணி நேரம் முன்னாடியே போட வேண்டியிருக்கும். ஒரு சிலருக்கு சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கூட முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக போட வேண்டியிருக்கும். ஸோ பிபி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்காக குறைந்த 1 அல்லது 2 நாட்கள் முன்னாடியே அட்மிஷன் ஆக வேண்டியிருக்கும். அட்மிட் ஆகிறவங்களுக்கு அந்த டே ஆஃப் சர்ஜரியில் அந்த காலெல்லாம் சுத்தமாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நல்லா குளிக்க வச்சு பீட்டாடின் ஸ்க்ரப் வாஷ் எல்லாம் கொடுத்துட்டு மிக சுத்தமான ஸ்டெரிலான முறையில் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். இந்த மூட்டு மாற்றுதல் ஆப்ரேஷன் செய்யக்கூடிய ஆப்ரேஷன் தியேட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. சாதாரண தியேட்டர் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ஏதாவது இருக்கா டாக்டர்னு கேட்பாங்க. உண்மையிலேயே இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு ஸ்பெஷலான தியேட்டர் தான் இதை வச்சு பண்ணணும். ஏன் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லேமினார் ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கிற தியேட்டரில் வச்சு பண்ணுறது தான் நல்லது. அதில் சான்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ் தியேட்டரில் வச்சு தான் இந்த ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணுறோம். நார்மலாக எல்லா எலும்பு முறிவு சர்ஜரிகளுக்கு பண்ணக்கூடியதும் இதே மாதிரி லேமினார் ஃப்ளோ தியேட்டரில் தான் பண்ணுறோம். அப்படின்னாலும் வழக்கமாக அந்த நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்பொழுது 2 மடங்கு கவனமாக தான் இது எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகாத மாதிரி அவ்வளோ கவனம் எடுத்தால் இது பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு என்ன மாதிரியான அனஸ்தீசியா கொடுக்க வேண்டியிருக்குன்னு சில பேர் கேட்குறாங்க. யூஸ்வலி இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முதுகு தண்டுவடத்தில் இன்ஜெக்ஷன் போடுற ஸ்பைனல் அனஸ்தீசியா அப்படிங்கிற அனஸ்தீசியா தான் இப்போ பண்ணுறோம். சில சமயங்களில் ரொம்ப வயசாகிறவங்களாக இருக்கிறதுக்காக அல்லது பிபி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, வேறு கார்டியக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேஷண்ட்ஸுக்கு எபிடியூரல் அனஸ்தீசியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டுவடத்தின் உரைகளுக்கு நடுவில் போடக்கூடிய ஒரு அனஸ்தீசியா கொடுக்குறோம். எபிடியூரல் அனஸ்தீசியா, அதாவது அது உரைகளுக்கு நடுவில் போடுற டியூராக்கு வெளியே போடுற அனஸ்தீசியா. ஸ்பைனல் அனஸ்தீசியா அப்படிங்கிறது முதுகு தண்டுவட திரவத்தில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன்.
அது ஒரு சிலருக்கு முதுகில் ஊசி போட்டால் எனக்கு பயமாக இருக்கும், வேண்டாம். அல்லது ஏற்கனவே முதுகு தண்டோட தேய்மானமாக இருக்குது, அந்த மாதிரியான சில நோயாளிகளுக்கு முழு மயக்கம் ஜெனரல் அனஸ்தீசியா கொடுத்து கூட இந்த சர்ஜரி பண்ணுறோம். பட் 99% பேஷண்ட்ஸுகளுக்கு ஸ்பைனல் அனஸ்தீசியாவில் தான் நாங்கள் சர்ஜரி பண்ணுறோம். ரொம்ப வெரி ரேர்லி ஜிஏ கொடுக்குறோம். இந்த சர்ஜரி எப்படி டாக்டர் பண்ணுவீங்க அப்படின்னு பல பேர் ஆர்வமாக கேட்பாங்க. இந்த சர்ஜரி அப்படிங்கிறது மூட்டை முழுசும் கட் பண்ணி எடுத்து அத்தனையுமே மாற்றுறதெல்லாம் கிடையாது. இதில் வந்து அந்த தொடை எலும்போட கீழ் பக்கத்தில், அதாவது ஃபீமர் எலும்பு அப்படிங்கிற அந்த எலும்போட கீழ் பக்கத்தில் தேய்ந்த பகுதிகளை அந்த இம்ப்ளான்ட் வைக்கக்கூடிய ஷேப்புக்கு கட் பண்ணுவோம். டிஸ்டல் கட்டு ப்ளஸ் ஆன்டீரியர் போஸ்டீரியர் கட்ஸு, சாம்பர் கட்ஸ், அந்த மாதிரி கட்ஸ் எல்லாம் எடுத்து அதை ஒரு ப்ராப்பரான ஷேப்பில் அந்த டிஸ்டல் ஃபீமரை கட் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த கால் எலும்போட மேல் பகுதியை வந்து அந்த கிடைமட்டமாக, அதாவது ஹரிசாண்டலாக கட் பண்ணுவோம். அதுலேயும் அந்த கட் பண்ணும்போது அந்த தேய்ந்த பகுதிகள் எல்லாமே போயிடும். ஸோ இப்போ 2 எலும்பையுமே தேய்ந்த பகுதிகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை ப்ராப்பராக அலைன் பண்ணி, அது தேவைப்பட்டால் கொஞ்சம் சாஃப்ட் டிஷ்யூ ரிலீசஸ் எல்லாம் பண்ணி, ஆஸ்டியோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம், சில தேஞ்ச எலும்பில் எக்ஸ்ட்ரா எலும்பெல்லாம் வளர்ந்துருக்கும், அந்த ஆஸ்டியோஃபைட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இதை ப்ராப்பராக அதை நீட்டும் போதும் மடக்கும் போதும் அந்த மூமெண்ட்ஸும் போதும் அது ப்ராப்பராக அலைன் ஆகிற மாதிரி அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இம்ப்ளான்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த இம்ப்ளான்ட் வந்து போன் சிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிமெண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம். அது ரொம்ப ஸ்டெரைலான சிமெண்ட்டு. இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் சில வருடங்களாக வந்து ஜென்டாமைசின், வேன்கோமைசின் மிக்ஸ் பண்ண சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம். அது வந்து ஆன்டிபயோட்டிக் அந்த சிமெண்ட்லேயே இருக்கும். ஸோ அதனால் அது இன்ஃபெக்ஷனை இன்னமும் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிமெண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப ஸ்டெரைலாக எல்லாம் வாஷ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இந்த செயற்கை மூட்டு பொருத்தக்கூடிய சர்ஜரி என்பது ஏறக்குறைய ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம், மேக்ஸிமம் 2 மணி நேரம் ஆகக்கூடிய ஒரு ஆப்ரேஷன். இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் பயன்படுத்தக்கூடிய உலோகங்கள்லாம் இருக்கு இல்லையா, மெட்டல்ஸ், அது என்ன அப்படின்னா கோபால்ட் குரோமியம் அலாய் அப்படிங்கிற ஒரு உலோக கலவையை யூஸ் பண்ணுறது தான் பல வருடங்களாக இருந்துகிட்ருக்கு. டைட்டானியம் அப்படிங்கிற மெட்டலும் யூஸ் பண்ணுறோம். இப்போ லேட்டஸ்ட் ஆக்சினியம் அப்படிங்கிற இந்த உலோக கலவை வருது. ஸோ இந்த மெட்டல்ஸ் வந்து இந்த காம்பனண்ட், ஃபெமரல் காம்பனண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். டிபியல் காம்பனண்ட் யூஸ்வலி கோபால்ட் குரோமில் யூஸ் பண்ணுறோம். டிபியல் காம்பனண்ட், ஃபெமரல் காம்பனண்ட் சொல்கிறோம் இல்லையா, அதாவது 2 தொடை எலும்புக்கும் கால் எலும்புக்கு நடுவில் இந்த உலோகங்களும் ஒன்றோடு ஒட்டாமல் உராயாமல் இருப்பதற்காக ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் உள்ள ப்ளேஸ் பண்ணுவோம். ஹை டென்சிட்டி ஹைலி கிராஸ்டு பாலிஎத்திலீன் அப்படின்னு சொல்லுவோம். அது பிளாஸ்டிக் தான், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மாதிரி அதிக டென்சிட்டி உள்ளது. அதே மாதிரி ஹைலி கிராஸ் பண்ண இந்த பாலியத்தில்னா தேய்மானம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப நாள் அது வெயிட் தாங்கினாலும் மூமெண்ட் இருந்தாலும் அது அவ்வளோ சீக்கிரம் தேயாது. அந்த மாதிரி ஹை குவாலிட்டியான ஒரு பாலியத்திலும் அதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 3 காம்பனண்ட்ஸ் சேர்ந்தது தான் இந்த டோட்டனி ரீப்ளேஸ்மெண்ட்டுடைய இம்ப்ளான்ட்ஸ். ஆப்ரேஷன் முடிஞ்சோன்னா பயங்கரமாக வலி இருக்குமா டாக்டர் அப்படின்னு பல பேர் பயந்துக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, சில பேர் வலியே இருக்காது, இது டே கேர் சர்ஜரி அப்படின்லாம் பல விளம்பரங்கள் பண்ணுறோம். சில அப்ராட் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் வந்து நீங்கள் அன்றைக்கே அட்மிட் ஆகி அன்றைக்கி ஈவினிங்கே வீட்டுக்கு போகலான்லாம் ரொம்ப விளம்பரப்படுத்துகிறாங்க. பட் எங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் அப்படிலாம் கிடையாது. இதில் கொஞ்சமாவது வலி இருக்கும். அது வந்து இல்லைன்னுலாம் சொல்கிறது பொய். கட்டாயம் இவ்வளோ பெரிய மேஜர் சர்ஜரி பண்ணும்போது கட்டாயம் வலி இருக்கும். அந்த வலியை தாங்குவதற்காகத்தான் ஆல்ரெடி முன்னெச்சரிக்கையாக பல இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போடுறோம். சில சமயம் எபிடியூரல் அனால்ஜெசிக்கு கொடுத்துட்டே இருப்போம். சில சமயம் ஃபெமரல் பிளாக்கு, அந்த மாதிரி நரம்புகளை பிளாக் பண்ணுவோம் அந்த வலி தெரியாமல் இருக்கிறதுக்காக. பல சமயங்களில் தூங்குறதுக்கான இன்ஜெக்ஷன்ஸு, வலி இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட வேண்டியிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 days வந்து பேஷண்ட்டுக்கு வலி இருக்கும். பட் அந்த வலியை எந்த அளவுக்கு குறைக்கணுமோ அந்த அளவுக்கு குறைப்பதற்கான பல இன்ஜெக்ஷன்ஸ், பல டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனாலும் கொஞ்சமாவது வலி இருக்கும். 1 நாள் 2 நாளாவது இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக அந்த புண்ணெல்லாம் ஆற அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். ஸோ அதனால் வலியே இருக்காது அப்படின்னு யாரும் சொன்னால் அதை நம்ப வேண்டாம். அதே சமயத்தில் ரொம்ப வலிக்கும், தாங்க முடியாத வலி அப்படின்னு கிடையாது. இதுக்கான இந்த வலியை குறைப்பதற்கான பல மெத்தடில் வலியை குறைவாக தான் இருக்கிற மாதிரி நிறைய பேஷண்ட் சொல்கிறாங்க. கொஞ்சம் வலி இருக்கும், அதை குறைச்சிக்கலாம். அடுத்து எப்போ டாக்டர் நடக்க வைப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ரேஷன் பண்ணால் பல மாதமாக நடக்கிறதுக்கு, ஏன்னா எலும்பெல்லாம் உடஞ்சா கொஞ்சம் நடக்க வைக்க டைம் எடுத்துக்கும். எலும்பு ஓரளவுக்காவது போடனா தான் அதில் வெயிட் கொடுக்க வைப்போம். ஆனால் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் அட் த இயர்லிஸ்ட் நடக்க வச்சுருவோம். சில சமயம் 2வது நாள், சில சமயம் 3வது நாள், பேஷண்ட்டோட கண்டிஷன் பொறுத்து, பெயின் டாலரன்ஸ் பொறுத்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நடக்க வச்சுருவோம். ஏன்னா நடக்க ஆரம்பித்தாங்கன்னா தான் ஜாயிண்ட் வந்து அந்த மசில் பவர் இம்ப்ரூவ் ஆகும், ஜாயிண்ட் மூமெண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுனால சீக்கிரமாக நடக்க வச்சுருவோம். யூஸ்வலாக என்னோடய கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் ஆஃப்டர் 48 hours நடக்க வைக்கிறோம். சில பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப அவசரப்பட்டு நான் பாத்ரூம் போய் தான் நான் யூரின் போவேன், டாய்லெட் போவேன்னு சொல்கிற பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள
தொந்தரவு தாங்க முடியாது கூட சில சமயம் முன்னாடியே நடக்க வச்சுருவோம். பட் யூஸ்வலி மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸு ஒரு 48 ஹவர்ஸில் நடக்க வச்சுருவோம். ஃபிசியோதெரப்பி பண்ணணுமா டாக்டர், இந்த ஆப்ரேஷன்லாம் முடிச்சிட்டுன்னு கேட்குறாங்க. கம்பல்சரி ஃபிசியோதெரப்பி பண்ணணும். ஏன்னா ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறது 2 காம்பனண்ட்ஸ். ஒன்று மூமெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறது, 2வது மசில் பவரை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஏன்னா மூட்டில் இந்த மாதிரியான பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ணும் பொழுது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டி இருக்கிறதுனால மசில் பவர் கொஞ்சம் குறையும். எனி சர்ஜரி அந்த ரீஜனில் இருக்கிற மசில் பவர் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ அந்த மசில் பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இருக்கிற பவரை குறையாமல் பாதுகாத்துக்கிறதுக்கும், அதே போல் காலோட மூமெண்ட்டு நல்லா மடக்கை நீட்டு அந்த ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் ஃபிசியோதெரப்பி வேணும். யூஸ்வலி இங்கே இருக்கிற வரைக்கும் கண்டினியூஸாக ஃபிசியோதெரப்பி கொடுப்போம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எப்படி ஃபிசியோ பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்து அனுப்புவோம். அந்த இவங்க நம்ம சொல்லிக் கொடுக்குறதுலே பல பேர் அந்த பேஷண்ட் அட்டண்டர்ஸ் எல்லாமே அது பழகிக்கிறாங்க. ஸோ அவங்களே வீட்டில் இந்த பேஷண்ட்ஸுக்கு கொஞ்சம் கைட் பண்ணி பண்ணுறாங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் பெயின் டாலரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், அவங்க கொஞ்சம் கண்டினியூஸாக ஃபிசியோதெரப்பி வர வேண்டியிருக்கும். ஆனால் முக்கால்வாசி பேஷண்ட்ஸ் அவங்களே பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சில நாட்களுக்கு தான் ஃபிசியோதெரப்பி தேவைப்படுது. இந்த பல நோயாளிகள் கேட்குறாங்க, டாக்டர் ரோபோட்டிக்ஸில் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாமா, இல்லை எப்பவும் பண்ணுற மாதிரி கன்வென்ஷனலாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது மூட்டில் முன்னாடியெல்லாம் வந்து மெனிஸ்கஸ் அப்படிங்கிற ஜவ்வு கிழிஞ்சிருக்கும், ஏசியலுங்கிற ஜவ்வு கிழிஞ்சிருக்கும். அதெல்லாம் முதல்ல லைக் ஒரு 30 வருஷங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா, அதெல்லாம் சரி பண்ணும் பொழுது ஓப்பன் பண்ணி பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி அதுலேயே இந்த மெனிஸ்கஸில் ரிப்பேர் பண்ணுவோம், ஏசிஎல் ரிப்பேர் பண்ணுவோம், அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு வரோம். பெரிய காயமாக இருக்கும், ரெக்கவரிக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்போது ஆர்த்ரோஸ்கோப்பியில் அது சின்ன நுண்துளை அறுவை சிகிச்சையில் சரி பண்ணிடுறோம். அவ்வளோ பெரிய காயங்கள் கிடையாது, துளியோண்டு காயங்கள் தான் இருக்கும். ரெக்கவரி நல்லாயிருக்கும், ஆறுறது நல்லாயிருக்கும். ஸோ அது பெரிய டிஃப்ரென்ஸ். ஆனால் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரோபோட்டிக்ஸில் பண்ணுறதுக்கும் கன்வென்ஷனலாக பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே கிடையாது. அதே மாதிரியான மயக்கம், அதே மாதிரியான ஓப்பனிங், அதே மாதிரியான கட்டிங்ஸு, அதே மாதிரியான போஸ்ட் ஆப், அதே மாதிரியான மெடிகேஷன்ஸ், அதே மாதிரி ரெக்கவரி பீரியட். ஸோ எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அந்த கட் பண்ணது இல்லையா, அந்த கட்டிங்கை அந்த ரோபோட்டிக் கால்குலேஷன் வச்சு பண்ணுறாங்க. கன்வென்ஷனலாக இருக்கிறவங்க மெக்கானிக்கல் அலைன்மெண்ட் பார்த்து அந்த கட்டிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த எலும்பை கட் பண்ணக்கூடிய விதம் தான் ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குமே தவிர, ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்லேயும் கன்வென்ஷனல் ரெகுலராக பண்ணக்கூடிய நீ ரீப்ளேஸ்மெண்ட்லேயும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. அதனால் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இந்த வீடியோவில் நம்ம பல விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மெயினாக உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள், சொந்தக்காரங்கள் யாருக்கா நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இதை போட்டு காட்டுங்க. அவங்க பயமெல்லாம் தீர்ந்துடும். ஸோ தாராளமாக நீ ரீப்ளேஸ்மெண்ட் எந்த பயமெல்லாம் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம், பண்ணி நல்லபடியாக நடக்கலாம். அதாவது எஞ்சிய வயதான காலத்தை பேர குழந்தைகளுடன் செலவிடுறதுக்கு, கோயிலுக்கு போக வர்றதுக்கு, ஒரு விசேஷங்களுக்கு போக வர்றதுக்கு, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து தைரியமாக வழி இல்லாமல் இதெல்லாம் பண்ணலாம். அதுக்கு இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் நிறைய பேரை சேரட்டும். நன்றி, வணக்கம்.